ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 2005ஆம் ஆண்டிலிருந்து நியமிக்கப்பட்டுள்ள RCH என்ற தூய்மை பணியாளர்கள் 3100 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் 1500 ரூபாய் என்ற மாத குறைந்த ஊதியத்தை, குறைந்த சம்பளத்தை மாத தொகுப்பூதியமாக பெற்றுக்கொண்டு 10 ஆண்டுகளுக்கு மேலமாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். எந்த விதமான விடுமுறையும் இல்லாமல் மிக கடுமையான பணியை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு 841 பேருக்கு முதல் கட்டமாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 15000 ஊதியம் பெறுகிறார்கள். அதை நாங்கள் பாராட்டுகிறோம். மீதமுள்ள RCH தூய்மை பணியாளர்களுக்கு உடனடியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும். அவர்களுடைய ஊதிய பாக்கி நிலுவை இல்லாமல் வழங்க வேண்டும். 60 வயதுக்கும் மேற்பட்ட RCH தூய்மை பணியாளர்களுக்கு பணி ஓய்வு கொடுத்து பணிக்கொடை வழங்க வேண்டும். RCH தூய்மை பணியாளர்களில் 900க்கும் மேற்பட்ட தேர்வு செய்யப்படாத தூய்மை பணியாளர்களுடைய காரணத்தை வெளிப்படையாக கூற வேண்டும். அவர்களுடைய பெயர்களை வெளிப்படையாக கூற வேண்டும். பல ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து பணி செய்து வருகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தேர்வு செய்யப்படாத லிஸ்டில் இருக்கிறவங்களுக்கும் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக பணி நியமனம் வழங்க வேண்டும் போன்ற சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒரு மாவட்டத்தில் 300 ரூபாய், ஒரு மாவட்டத்தில் 700 ரூபாய் என்று மிக வித்தியாசமான தினக்கூலி வழங்கப்படுகிறது. ஆகவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இங்கு பிரஸ் மீட் போட்டிருக்கோம். இளம் பெண்களுடைய கர்ப்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டீனேஜ் பிரெக்னன்சி அப்படின்னு பார்த்தா 13 வயதிலிருந்து 19 வயது வரை இருக்கின்ற இளம் பெண்கள் கர்ப்பமாகிறார்கள். அந்த கர்ப்பமாகும் எண்ணிக்கை சமீப அதிகரித்து அது 20% மேலாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த பிரெக்னன்சியில் 1.5% இருக்கின்றது என்று புள்ளிவரங்கள் கூறுகின்றன. அதுக்கு பல காரணங்கள். இப்போ ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆறாக, பள்ளியில் இடைநிலைகள் இருக்கிறது, இளம் பெண்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனை இருக்கின்றது, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்கின்றது, இளம் பெண்களுக்கு பாலியல் கல்வி இல்லாததுனால, அது புரிதல் இல்லாததுனால இருக்கின்ற பிரச்சனைகள் போன்ற பல்வேறு சமூக பொருளாதார காரணிகளினால் இந்த இளம் பெண்களுடைய கர்ப்பம் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்ற தகவல்கள் வருகின்றன. இது மட்டுமல்லாமல் இளம் பெண்களுடைய திருமணமும் அதிகரிக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், சட்ட ரீதியான திருமண வயது 18 அப்படின்னு. அப்போ 18 வயதுக்கு கீழாக இருக்கின்ற திருமணங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக ஈரோடு, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது. பல மாவட்டங்களில் பரவலாக இருக்கின்றது. இதற்கான சமூக பொருளாதார காரணிகளை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும். பெண்களுடைய பள்ளி கல்விக்கும் கல்லூரி கல்விக்கும் அவர்கள் வேலைக்கு செல்வதற்கும் உத்தரவாதத்தை நடவடிக்கை செய்ய வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் பாலியல் கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக இது போன்ற காரணிகளை சரி செய்ய முடியும். செய்யப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து நாங்கள் WHO விலகிக் கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இது மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது. மிகப்பெரிய உலக சுகாதார நிறுவனம் என்பது WHO என்பது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக முக்கியமான அமைப்பாக இருக்கின்றது. கொரோனா போன்ற பேண்டமிக் வருகிறது. இப்பொழுதும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. கிளைமேட் சேஞ்சஸ் போன்ற சூழலியல் பிரச்சனையின் காரணமாக உலகம் பூரா திடீரென்று வெள்ளம், திடீரென மழை, மிகப்பெரிய வறட்சி எல்லாம் ஏற்படுகின்ற இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான தொற்று நோய்கள், கொள்ளை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒரு நிறைய டெவலப் ஆயிருக்கு. ஸோ ஃப்ளைட்லேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மிக விரைவாக செல்லப்படுகின்ற காலகட்டத்தில் ஒரு நாட்டில் வருகின்ற நோய் மிக விரைவாக பல நாடுகளுக்கு பரவி அது கொள்ளை நோயாகவும் பல நாடுகள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. பல நாடுகள் இந்த மாதிரியான நோய்கள் தாக்கத்தினால் அவர்களுடைய பொருளாதாரமே பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த நேரத்தில் உலக சுகாதார நிறுவனத்துடைய பங்கு மிக முக்கியமானது. அப்பொழுது மிக வளர்ச்சி அடைந்த நாடாக
கருதப்படுகின்ற அமெரிக்கா போன்ற நாடு, அந்த ட்ரம்ப் அவர்கள் உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் என்று கூறியது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது, அவருடைய கண்டனத்துக்கு உரியதாகவும் இருக்கின்றது. உடனடியாக அவர் தனது முடிவை மாற்றிக்கொண்டு உலக சுகாதார நிறுவனத்தில் தொடர்ந்து அமெரிக்கா இருந்து இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் உறுப்பினராக இருக்கின்ற உலக சுகாதார நிறுவனத்தை வலுவடை செய்து இன்றைய தேவைக்கு உலக சுகாதார நிறுவனத்தை வலுவடைவதற்கு அவசியத்தை உணர்ந்து உடனடியாக அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு உலக சுகாதார நிறுவனத்தில் அமெரிக்கா தொடர்ந்து பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தினேஷ் ஒரு ஃபோட்டோ எடுத்து